ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக நல்லா புளிப்பாக சூப்பரான ஒரு புதினா சட்னி தான். புதினா சட்னி பொதுவாக குழந்தைங்க அவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்க. கொத்தமல்லி சட்னி கூட சாப்பிடுவாங்க, இந்த தக்காளி சட்னி சாப்பிடுவாங்க, பூண்டு சட்னி கூட சாப்பிடுவாங்க. ஆனால் புதினா சட்னி தேங்காய் துவையலில் தான் நம்ம போடுவோம். முதல்ல தனி சட்னியை அரைக்கும் போது மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாமே சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு வந்து உங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா, அதுதான் தேவை. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பிடிக்காதவங்க இஞ்சி அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா 2 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா அடுத்தடுத்து போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப செவந்துருச்சுன்னா உங்களுக்கு கருகிரும். அதுக்கப்புறம் மிளகாயும் கொஞ்சம் நல்லா கலர் வர அளவுக்கு, கொஞ்சம் டார்க் கலர் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சட்னிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதனால தான் அதெல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்ல, ஓரளவு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வந்து இது நல்லா பின்னாடி பெருக்க போகிறோன்றதுனால இதுக்கு நிறையா புளிப்பு காரம் எல்லாமே எக்ஸஸாகவே முன்னாடியே போட்டுக்கணும். தண்ணி ஊற்றி பெருக்கும்போது நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வேலை இருக்காது. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக புதினா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போடுங்க. கொஞ்சமாக வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும் தேவையில்லை. அது ஆறணுன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா உளுந்தும் கடலைப்பருப்பும் உங்களுக்கு கொஞ்சம் பிசுப்பாக கொஞ்சம் குளகுலன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கெட்டி சட்னியாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடணும், நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுட்டு, எனக்கு கிட்டத்தட்ட வந்து 3 டம்ளருக்கு மேலே தண்ணி ஆச்சு. கிட்டத்தட்ட 500 ml அல்ல, கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கனால உங்களுக்கு நல்லா ஈடு காணும். ஆனால் நம்ம முன்னாடியே நம்ம புளிப்பு காரம் நிறையா சேர்த்துருக்கனால கரெக்டாகவே இருந்துச்சு. உப்பு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். இது வந்து கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருக்கிற இடத்துக்குலாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணியை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இட்லி தோசைக்கெலாம். அதனால் நான் வந்து தண்ணி சட்னி மாதிரி கொஞ்சம் நிறையா செஞ்சுருக்கனால அதை சேர்த்துருக்கேன். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணவே திக்காயிட்டே வருது பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதனால் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டேன். சூப்பராக வந்துருச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடையும் சூப்பராக போகும். கண்டிப்பாக குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.